அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்விடம் ஏந்திய கைகள் பிரிவதற்கு முன்பாகவே பதில் தரக்கூடிய, அடுத்த நிமிடமே உங்களுடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய சிறந்த ஒரு அமல் இது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம், ரொம்ப காலமாக நான் எதிர்பார்க்குறேன், ரொம்ப வருடங்களாக நான் ஆசைப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், என் லைஃப்பில் இது நடந்துராதா, இது நடந்தால் என்னுடைய வாழ்க்கையே மாறிடும், இது நடந்தால் என் வாழ்க்கையே நல்ல நிலைமைக்கு ஆயிரும், ஆனால் இந்த ஒரு நிலைமை, இந்த ஒரு வாழ்க்கைக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த தாராளமாக இந்த ஒரு முறையில், இந்த ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி பாருங்க. நீங்கள் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. உங்களுடைய கைகள் உயர்த்தி நீங்கள் கேட்டுட்டு அந்த கையை கீழே இறக்கிறதுக்கு முன்னதாகவே அடுத்த நொடியே அல்லாஹ் தாலா பதிலளிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மகரிப் தொழுகை தொழுந்ததுக்கு அப்புறம் 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் தொழுங்க. அதில் முதல் ரக்காத்தில் நீங்கள் சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் சூரா காஃபிரூன் ஓதணும். அடுத்து 2வது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் சூரா இக்லாஸை ஓதணும். சின்ன 2 சூறாவும் ரொம்பவும் சின்ன சூறா தான். முதல் சூறாவில் காஃபிரூன், 2வது சூறாவில் சூரா இக்லாஸ் அப்படின்னு ஓதிட்டு தொழுகையை நிறைவுபடுத்துங்க. நிறைவுபடுத்தி முடிச்சதுக்கப்புறம் அதே அமர்விலேயே 3 முறை இஸ்திக்ஃபார், சின்ன இஸ்திக்ஃபாரா அஸ்தக்ஃபிருல்லா கூட ஓதலாம். 3 முறை இஸ்திக்ஃபார், தரூத் இப்ராஹிம் 3 முறை, அதுக்கப்புறம் சூரா கௌசர் 11 முறை, சூரா மாஊன் 11 முறை, சூரா குரைஷ் 11 முறை, மறுபடியும் இஸ்திக்ஃபார் 3 முறை, தரூத் இப்ராஹிம் 3 முறை ஓதிட்டு அப்படியே அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ, நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் நியத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் இந்த ஒரு தேவைக்காக நான் இந்த ஒரு அமலை செய்ய போகிறேன், என்னுடைய துவாவை நிறைவேற்றி ஆரம்பே அப்படின்னு மனசில் நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அமலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. மகரிப் தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் இந்த அமலை செய்யுங்க. இந்த அமல் செய்கிற வரைக்கும் அதே அமர்விலேயே உட்காந்துருங்க. யாரிடமும் பேசாதீங்க, எந்திரிக்கக்கூடாது. அதே கான்சென்ட்ரேஷனோட நீங்கள் இந்த அமலை செஞ்சு ஓதி முடிக்கிற வரைக்குமோ எந்த ஒரு எண்ணத்துக்காக, எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அதையே நினச்சிக்கிட்டே ஓதுங்க. அந்த சிந்தனையிலேயே, எந்த ஒரு சிந்தனையும் கலக்காமல் அந்த சிந்தனையிலேயே முழு ஈடுபாடாக ஓதணும். ஓதி முடிச்சதுக்கப்புறம் அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. உங்களுடைய துவாவை அல்லாஹ் தாலா நிச்சயம் நீங்கள் ஓதிய நொடியே, நீங்கள் கேட்ட நொடியே நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதில் ஓதக்கூடிய சூறாக்கள் ரொம்பவும் சிறந்தது. இதில் தரூத் இப்ராஹிம் சலவாத் ரொம்ப ரொம்ப சிறந்த சலவாத். அதே மாதிரி பாவ மன்னிப்புக்காக இஸ்திக்ஃபார் நம்ம செய்கிறோம். நம்ம பொதுவாகவே எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் சரி, சலவாத் ஓதணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய தேவைகள், இம்மை மறுமை உள்ளடங்கிய தேவைகளாக இருக்கலாம், இது ரெண்டும் செஞ்சு நம்ம செய்யணும். அந்த அடிப்படையில் நம்ம இதில் எல்லாமே ஓதுறோம். இதில் நம்ம ஓதக்கூடிய எல்லாமே ரொம்பவும் சிறந்த ஒரு சூறாக்கள் தான். அப்படிங்கும்போது இதை இந்த எண்ணிக்கை தவறில்லாமல் கணக்கிட்டு நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. நிச்சயம் உங்களுடைய ஹாஜத் எவ்வளவு பெரிய ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் ஆசைப்பட்டு ஏங்கி நீங்கள் அதற்காக ரொம்பவும் கவலைப்பட்டு இது நடக்காதா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை விட்டு சென்ற விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கைவிட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹுவை நம்பி நீங்கள் ஓதி பாருங்க. நிச்சயம் அல்லாஹு தாலா உங்களுடைய துவாக்களை உடனடியாக கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுங்க, முழு ஈமானோட ஓதுங்க. உங்களுடைய துவாவை நிச்சயமாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். முதல் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முழு நம்பிக்கை வச்சு ஓதுங்க. ஏன்னா இதில் நம்ம ஓதுற சூறாக்கள் 3மே சூரா
கௌசர், சூரா மாவுன், சூரா குரேஷ், அதே மாதிரி சலவாத், இஸ்திக்ஃபார். இது மொத்தம் 3 சூரா, 2 இஸ்திக்ஃபாரும் சலவாத்தும். இதில் மொத்தம் 5 ஓதுறோம். முன்னும் பின்னும் நம்ம அதை 2யும் திருப்பியும் ஓதணும். இந்த அடிப்படையில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப செல்வத்திற்காக நீங்கள் ஓதுறீங்களா, தாராளமாக உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பெருக்கி தரும். வருமானத்தில் பறக்கத்து வேணும்னு ஓதுறீங்களா, கண்டிப்பாக உங்கள் வருமானத்தில் பறக்கத்தை, எண்ணிலடங்காத பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான். சொந்தமாக வீடு வேணும்னு ஆசைப்பட்டு ஓதுறீங்களா, விரைவிலேயே உங்களுக்கு அதற்கான அடித்தளத்தை உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அதேமாரி நல்ல குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும், உண்மைக்காக மறுமைக்காக நீங்கள் எதற்காக ஓதுனாலும் சரி, உங்களுடைய எல்லா வகையான தேவைகளும் நீங்கள் ஏந்திய கைகள் இறங்குறதுக்கு முன்னதாகவே அல்லாஹ் அது நடக்கக்கூடிய சிம்டம்ஸை உங்களுக்கு காட்டிடுவோம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு செஞ்சு பாருங்கள். முழு ஈமானோட செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல விதமான வாழ்க்கையில் பொழியுமா. நீங்கள் இயங்கக்கூடிய விஷயம். நிறைய பேர் பணம் ரீதியாக ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருப்போம், கடன் ரீதியாக ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருப்போம். அவங்களுக்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல விதமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.